இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறோம். ஒரு 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்து நல்லா கொந்தன கறியாக வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஸ்டெய்னரில் போட்டு வாஷ் பண்ணோம், இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. பாருங்கள், இது எப்படி செய்யலான்னு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், வாஷ் பண்ண கறியை வந்து கடாயில் போட்டு, கடாயில் இல்லை நம்ம குக்கரில் கூட போட்டுக்கலாம். கடாயிலே போட்டிருக்கோம். அம்மா இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் கறி மட்டும், தண்ணி இல்லாமல். பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துலாமா? கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரி பாருங்கள், தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய், முந்திரி, உடச்சக்கடலை, பட்டை, சோம்பு, கசகசம். இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பண்ணலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம குறைன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், அரைக்க வேண்டியதெல்லாம் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், உடச்சக்கடலை, பட்டை, சோம்பெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு பெரிய ஜாரில் வந்து நம்ம வேக வச்ச மட்டன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ அதையும் நல்லா குறைன்னு கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு கல்லுப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம கிரைண்ட் பண்ணதெல்லாம் போட்டுடலாங்க. இப்போ பச்சை மிளகாய், சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பாருங்கள், கசகசாவும் போட்டு இது பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் காய வச்சுருக்கேன். பிசைஞ்சிட்டு ஒரு பால்ஸாக போடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் போட்டுக்கலாம். அம்மா தான் செய்கிறாங்க. அம்மா தான் இதெல்லாம் ஸ்பெஷலாக செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு பால்ஸாக போட்டுடலாம். இந்த சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கேப் விட்டு தான் திருப்பணும். பாருங்கள், சூப்பரான மதுரை மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்களும் போட்டு வீட்டிலே செஞ்சு ஹெல்த்தியாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஹைஜீனிக்காக இல்லைங்க. எல்லாம் புழு இருக்குது, அது இதுன்றாங்க. வீட்டிலே ஒரு 1/4 கிலோ கறி வாங்கினோமா, நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கசகசா இதை போட்டு நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ மழைக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். சூடாக ஒரு இஞ்சி டீ போட்டோன்னா போதும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கறி பகடான்னு சொல்லுங்க. பாருங்கள், சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கறியை நல்லா வேக வச்சு அதுக்கு என்னென்ன போடணுமோன்னு சொல்லி வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி, இது பட்டை, லவங்கம், கிராம்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டு எல்லாம் பிசைஞ்சு மாவெல்லாம் பிசைஞ்சு போட்டாச்சுங்க. இப்போ நான் வந்து பகடா போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்களா, சூப்பரான டேஸ்ட்டான பகடா கிடச்சிதுங்க. என்ன பகடான்னா, இது கறி, மட்டன் கறி பகடா. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை, டாட்டா.